இவங்க தான் வந்து ஆட்டோ எல்பிஜி கேஸ் டேங்க் வந்து ஃபிட் பண்ணி தர போறாங்க நம்மளுக்கு. இவங்க தான் ஆத்தரைஸ்டு டீலர். எங்களுக்கு ஒரு கார் கிடைச்சிருச்சு, அடிச்சுக்க மச்சான். இதுக்கு அடிச்சுக்கலாம். என்ன பண்ணணுமா? கதை லாக் பண்ணணும். அந்த சீட் கவர் வந்து டூயல் கலர் மாதிரி பிளாக் அண்ட் ஆரஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்ம ட்ரிப்பியா இருக்கு. நீங்க அந்த பாடியிலே பார்க்கலாம், அவங்க டோர் பாடியிலே வந்து ஆரஞ்சு கலர் இருக்கும். இதுதான் 60 லிட்டர்ஸ் கேஸ் டேங்க், எல்பிஜி கேஸ் டேங்க். ஆட்டோ எல்பிஜின்னு சொல்லு, வெறும் எல்பிஜினா சமையல் எல்பிஜின்னு நினைச்சுக்க போறாங்க. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து எனக்கு மைலேஜ் எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 24 இருந்து 25 கிலோமீட்டர் கிடைக்குது 1 லிட்டருக்கு. சூப்பர். சோ அதே வந்து கேஸ்ல நான் செக் பண்ணும்போது எனக்கு அதே தான் கிடைக்குது, 24 இருந்து 25 கிலோமீட்டர் கிடைக்குது. கேஸோட பிரைஸ் என்ன? 63 ரூபா. வாவ். 1 2 3 சூப்பர். இதான் டைம் டிராவல் வாட்ச். டைம் டிராவல். அப்ப இது டிராவல் டைம் வாட்சா? Hey, what's up guys? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எங்க கார்ல வந்து நாங்க ஆட்டோமொபைல் கேஸ் ஃபிட் பண்ண போறோம் guys. சோ அத பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க இருக்க போகுது. ஃபிஷ் வாங்கின வீடியோவா இருக்கட்டும், இல்ல வயலின் கீபோர்ட் ரிப்பேர் பண்ண வீடியோவா இருக்கட்டும், அந்த வீடியோல எல்லாம் நீங்க வந்து எங்களுடைய இன்னொரு காரை பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா அது வந்து இவர் தான் guys, Renault Kwid கிளைம்பர். ஆக்சுவலா ஏன் இவரை பத்தி நாங்க முதல்ல வீடியோ பண்ணல அப்படின்னா, சில கஸ்டமைசேஷனுக்காக இந்த காரை வந்து நாங்க கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஐ மீன் சர்வீஸ்க்கு கொடுக்க வேண்டியதா இருந்தது. அது எல்லாமே ரெடி ஆயிருச்சு. ஸோ அதனால இன்னைக்கு இவரை பத்தின வீடியோ போடுவோம். ஆக்சுவலா இவருடைய ஓனர் வந்து நான் தான் கேமரா பிடிக்கிறேன். ஆமால்ல, நீ தானே? நான் இவன்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, மச்சி பெட்ரோல் தானே ரேட்டு குடிச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சம்பாதிச்சிக்கலாம்டா, பிரச்சனை இல்லடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நங்கூரம் அடிச்ச மாதிரி ஒரு செம்மையான பாயிண்ட் சொன்னாரு guys. உண்மையிலே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் ப்ரிஃபர் பண்ணடா, அதுதான்டா லைஃப்க்கு வந்து என்னைக்கு இருந்தாலுமே சக்சீட் கொடுக்குன்னு சொன்னாரு. அதனாலதான் வந்து நாங்க இப்ப அதை ஃபாலோ பண்ண போறோம். நாங்க எல்பிஜி கேஸ் ஃபில் பண்ண போறோம். சாரி, எல்பிஜில ஆட்டோ எல்பிஜி. சாரி சிலிண்டர் கிடையாது, இது ஆட்டோ எல்பிஜி. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா சிவகாசியில ஆத்தரைஸ்டு டீலர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட தான் போய் நாங்க கேஸ் ஃபிட் பண்ண போறோம். கேஸ் டேங்க் ஃபிட் பண்ணி அதுல கேஸ் ஃபில் பண்ணி அடுத்து அதை ஓட்டியும் பார்க்க போறோம். சும்மா சல்லுன்னு போறோம். ஆனா இது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் guys. முதல்ல அவங்க இடத்துக்கு போவோம், காரை போய் விடுவோம், எப்படி மாற்றாங்கங்கிற சில ஐடியாஸ் மட்டும் தான் எங்களால் காட்ட முடியும். மீதி எல்லாம் பிசினஸ் எத்திக்ஸ். முக்கியமா சொல்ல போனா இந்த கார்ல வந்து என்னென்ன கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குங்கிறத காட்டுவோம். அதனால டோன்ட் ஸ்கிப் தி வீடியோ, ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கிட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்க guys. போலாம். நம்ம இப்ப குமரன் மோட்டார்ஸ் தாங்க வந்திருக்கோம். இவங்க வந்து சிவகாசியில பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சாத்தூர் ரோட்ல அஜந்தா பில்டிங் சொல்லுவாங்க, அங்கதாங்க இருக்காங்க. இவங்க தான் வந்து ஆட்டோ எல்பிஜி கேஸ் டேங்க் வந்து ஃபிட் பண்ணி தர போறாங்க நம்மளுக்கு. இவங்க தான் ஆத்தரைஸ்டு டீலர். இவங்க வந்து லொவேட்டோ கம்பெனி பண்றாங்க. சோ இதுதாங்க நம்ம கார். பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும். 2 நாள் ஆகும் சொல்லிருக்காங்க. அதனால காரை வந்து இவங்ககிட்ட நாங்க விட்டுட்டு போறோம். கரெக்டா இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். சார், ஹலோ சார், கேஸ் ஃபிட் பண்றத பத்தி போட்டோம், காரை பத்தி போடல. கார் யாருக்காக நீ வாங்கினங்கறத போடல. ஓகே, அந்த காரோட ஓனரை பத்தி போடல. ஓகே, அந்த காரோட ஓனர் நான் கிடையாது guys, நாங்க கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு guys. அது நீங்களுமே பார்த்து ஃபீல் பண்ணுங்க, போய் பார்க்கலாம் அதையும். ஃபைனலி எங்களோட ட்ரீம் வந்து உண்மையாயிருச்சு. ஆக்சுவலா இது என்னுடைய ஓனர் வந்து இந்த கேமரா பட்டிட்டு இருக்காங்க, யாரும் இல்ல, மிஸ்டர் பூர்ணிமா விவேக். அவங்க தான் கைஸ் இது என்னுடைய ஓனர். எங்களுக்கு ஒரு கார் கிடைச்சிருச்சு, அடிச்சுக்க மச்சான். இதுக்கு அடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஆக்சுவலா நான் எப்படி காரை கிளீன் பண்ணி சொல்லி தர போறேன் பாருங்க. இங்க பாருங்க, கையெடு. இந்த கலர் நான் தான் செலக்ட் பண்ணேன். ஸோ எனக்காக வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ வந்து அடுத்து லிங்கேஷனை வந்து அவங்க வயசுக்கு ஒரு கார் வாங்கி தர போறாங்க. முடியாது, முடியவே முடியாது. வண்டியில 1008 ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தாலும் நாங்க எலிஜிபிளத்தை தான் எடுப்போம். சரியா? 1 2 3 சூப்பர். நீ போயிருக்கோ. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? கதை லாக் பண்ணணும்.
இந்தா பின்னாடி வா, கதவை லாக் பண்ணு. தேங்க்ஸ் பிரதர். ஓகே காய்ஸ், நம்ம இப்ப கார் வாங்கியாச்சு. அடுத்து காருக்கு சீட் கவர் மாட்டணும். அதையுமே நாங்க அடுத்து ஒரு வீடியோ பண்ணுவோம் காய்ஸ். செம்மையா இருந்துச்சு. எப்படி அது டூயல் கலர் தானே சீட் கவர்? ஆமா, இது வந்து டூயல் கலர். காருக்கு ஏத்த மாதிரி நாங்க ஃபிட் பண்ணிருக்கோம். இவங்க பாத்தீங்க அப்படின்னா சிவகாசில ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீட் கவர் மேக்கிங். அவங்ககிட்ட தான் போய் நாங்க கொடுத்தோம். இவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் குவாலிட்டி லெதர்ல தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்க பாருங்க காய்ஸ், உண்மையிலே பயங்கர செம்மையா பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த லெதர் குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலர் மாடல்ஸ் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதே சமயத்துல அதோட குவாலிட்டி என்னன்னு பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அமேசான்ல ஆர்டர் பண்றோம், பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்றோம் அப்படின்னா என்ன குவாலிட்டி வரும்னு தெரியாது. கண்ணால பார்த்து அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணதுதான் காய்ஸ் இது. அதையும் நம்ம பார்ப்போம். இப்ப சீட் கவர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நாங்க ப்ரிஃபர் பண்ணது பாத்தீங்கன்னா சன் சீட் கவர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. இவங்க வந்து காருக்குரிய சீட் கவர் மட்டும் கிடையாது காய்ஸ், டூ வீலருக்கு இதுவும் பண்றாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பெட்ல இருந்து சோஃபால இருந்து எல்லாமே வந்து நம்ம கேட்கற மாதிரி பண்ணி தராங்க. கஸ்டமைஸ் சைஸ்ல பண்ணி கொடுக்குறாங்க காய்ஸ், பெட் எல்லாமே அண்ட் கஸ்டமைஸ்ட் ஷேப்ல முதற்கொண்டு பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு இவங்களோட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காய்ஸ், அடிச்சுக்கவே முடியல. அவ்வளவு சூப்பரான குவாலிட்டிஸ் வச்சிருந்தாங்க கம்மி ரேட்ல. யார்ட்டையும் சொல்லாதீங்க காய்ஸ், நாங்க யூடியூப் பண்றோம்னு எங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் இவங்களுமே நம்ம 2 நாள் தான் காய்ஸ் சொல்லியிருந்தாங்க, ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு நாள்னு. ஃபிக்ஸ் பண்றதுமே பாத்தீங்கன்னா கரெக்டா 3 மணி நேரத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க காய்ஸ். அதே மாதிரி நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். பயங்கர ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸா இருக்கும். நார்மல் கார் சீட் கவர் பாத்தீங்க அப்படின்னா கிளாத்ல தான் காய்ஸ் இருக்கும். நம்ம லெதர்ல ஏன் போடுறோம் அப்படின்னா ஏதாவது அழுக்கு பட்டாலோ இல்ல தண்ணி பட்டாலோ நம்ம ஈஸியா வைப் அவுட் பண்ணிடலாம். பட் இந்த கிளாத்ல இருக்கிறது வந்து ஈஸியா நம்ம வைப் அவுட் பண்ண முடியாது காய்ஸ். உள்ள அப்படியே உறிஞ்சிரும். சப்போஸ் நம்ம பை மிஸ்டேக் வந்து ஏதாவது ஜூஸ் கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஜூஸ் உள்ள போய் கொஞ்சம் அந்த மெட்டீரியல் வந்து ஹார்ட் ஆக்கிரும் உள்ள. பட் லெதர் மேல விழுந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்ல டக் 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 நம்ம வைப் அவுட் பண்ணிடலாம் காய்ஸ், ஒண்ணுமே ஆகாது. நீங்களுமே வந்து உங்களோட காருக்கு இல்ல பைக் ஏதாவது சீட் கவர்ஸ் மாட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு டைரக்டா ஃபர்ஸ்ட் கால் பண்ணி பேசுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க போய் உங்க காரை காமிங்க. அது மாடல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க காய்ஸ், அந்த மாடல்ஸ்ல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த சீட் கவர் வந்து டூயல் கலர் மாதிரி பிளாக் அண்ட் ஆரஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்ம ட்ரிப்பியா இருக்கு. நீங்க அந்த பாடியிலே பார்க்கலாம், அவங்க டோர் பாடியிலே வந்து ஆரஞ்சு கலர் இருக்கும். டிஸ்பிளேல பார்த்தா இதுலயும் ஆரஞ்சு கலர் பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பின்னாடியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிளாக் அண்ட் ஆரஞ்சு சூப்பரா இருக்கு. கேஸ் டேங்க்கும் ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் அதோட ப்ராசஸ் நீங்க பாருங்க. இப்ப ஒரு கேஸ் டேங்க் வந்து எப்படி ஃபிட் பண்றாங்க, அதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு ஒரு பேசிக்கான நாலேஜ் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்த்து அடுத்த நிமிஷம் நம்ம போய் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விருந்தினர் போய் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் கேஸ் போடலாம். சோ गाइस நம்ம இப்ப ட்ரையல் பார்க்க போறோம். ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் பிரதர். எப்படி இருக்கு? அடுத்த சூப்பர் ஸ்டார் ஓட்றா அடிவாங்க போக மாட்டே, எனக்கு சேர்த்து தெரியாங்க கொடுப்ப. என்ன மச்சி பின்னாடி டேங்க்லாம் போட்ட? தெரியாத மாதிரியே பேசுறாங்க நீங்க. அதானே. இதுதான் गाइस 60 லிட்டர்ஸ் கேஸ் டேங்க், LPG கேஸ் டேங்க், ஆத்தரைஸ்டு கேஸ் டேங்க்.
ஆட்டோ எல்பிஜின்னு சொல்லு. வெறும் எல்பிஜினா சமையல் எல்பிஜின்னு நினைச்சுக்க போறாங்க. ஆட்டோ எல்பிஜி ஒரு வேலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் காய்ஸ். இந்த சைடு வந்து ஆக்சுவலா சிஎன்ஜின்னு வரல காய்ஸ், சென்னை வரைக்கும் தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் எல்பிஜி மாட்டிருக்கோம். சிஎன்ஜி வந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்கள் அதுக்கும் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இவங்க வந்து இப்போ ஆக்சுவலாக டியூன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 minutes தான் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது பேர் தான் காய்ஸ் கேஸ் கிட்டு. இதுல இருந்து அந்த ஃபில்டர் மாதிரி வரும். இதுல இருந்து அப்படியே உங்களுக்கு வந்து இன்ஜின் ஃபுல்லா போட்டு செட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நான் இன்னொரு ஃபியூயல் டேங்க் தான் கேட்டேன் இன்னொரு ஃபியூயல் டேங்க் வச்சு ஓட்டுறதுக்கு நம்ம என்ன ரேஸ் ட்ராக்கா ஓட்டிட்டு இருக்கோம். இல்ல ஆக்சுவலா இது வந்து நாங்க ஃபீல் பண்ணோம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தடவை இந்த வண்டியில வந்து நாங்க லாங் டிரைவ் போனோம். லாங் டிரைவ்னா ஒரு 600 kilometers போனோம். இது நிறைய பேருக்கு தெரியாது. நின்று போறது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்பவே நான் சொன்னேன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுதான் இப்ப செட் பண்ணிருக்கோம். ஸ்டெப்னி வந்து ஆக்சுவலா கீழே இருக்கு. நம்மளால ஸ்டெப்னியுமே அக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பர், இவ்வளவு ஸ்பேசியஸ் இருக்கு. ஸ்பேஸ் இருக்கு. நம்ம கார் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் காய்ஸ். இது வந்து நியூட்ரல், இது வந்து டிரைவ். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க எடுத்துருக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ். ஃபார்மேட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி தான். போன வீடியோல வந்து நம்ம BMW பார்த்திருப்போம். ஸோ அதுல வந்து ஹேண்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட் பார்க்கிங், அடுத்து வந்து ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ். பட் இது டோட்டலி டிஃபரெண்ட். இந்த விஷயம் தான் எனக்கு கார்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் ரிவர்ஸ் எடுக்கும் போது வர டிஸ்பிளே. குவிட்டுக்கும் குவிட் கிளைமருக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, குவிட் சாதாரணமா ரோட்ல போகும், கிளைமர் மறையருமா இல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கூட, அதனால வந்து நம்ம ஆஃப் ரோட்ல கூட போலாம். அதனால தான் அது கிளைம்பர்னு பேர் வச்சிருக்காங்க. இதுதான் கண்ட்ரோல் சுவிட்ச். இதுல கேஸ் எழுதிருக்கோம். இது வந்து ஃபெதர் டச் தான் गाइस. கிரீன் லைட் எரியுது அப்படின்னா கேஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இதே நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப பெட்ரோல்ல ரன் ஆகுது. பெட்ரோலுக்கும் கேஸ்க்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, கடைசியா வந்து பெட்ரோல் ரேட் போடும்போது வந்து 110 ரூபா, இன்னைக்கு 112. ஐயோ இதை விட பரவாயில்ல. சீட் பெல்ட் போடணுமா இன்டிமேட் பண்ணுது. 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 110 ரூபா காய்ஸ். நான் போடும்போது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து எனக்கு மைலேஜ் எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 24 இருந்து 25 கிலோமீட்டர் கிடைக்குது 1 லிட்டருக்கு. சூப்பர். சோ அதே வந்து கேஸ்ல நான் செக் பண்ணும்போது எனக்கு அதே தான் கிடைக்குது, 24 இருந்து 25 கிலோமீட்டர் கிடைக்குது. கேஸோட பிரைஸ் என்ன? 63 ரூபா. இப்ப பெட்ரோல் ரேட் எவ்வளவுதான் கூடனாலும் கேஸோட ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கூடும். கேஸ்ல அந்த அளவுக்கு மைலேஜ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் காய்ஸ். பழைய மாடல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோலே போடலனாலும் பரவாயில்ல, கேஸ்லயே நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இப்போ உள்ள மாடல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி பெட்ரோல் இருக்கணும். ஏன்னா வண்டி ஃபர்ஸ்ட் பெட்ரோல்ல தான் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் கேஸ்க்கே மாறும். நாங்க கால்குலேட் பண்ணி பார்த்தோம் காய்ஸ், உண்மையிலே பயங்கர காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. நீங்க வந்து கேஸ் ஃபிட் பண்ற மாதிரி ஐடியால இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் தாட் கொடுக்கவே கொடுக்காதீங்க. என்னைக்குமே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிருங்க. 112 ரூபா போட்டு பெட்ரோல் போட்டு நம்ம கார்ல போய் சாதிக்க விட்டுட்டு 63 ரூபாய்க்கு கேஸ் ஃபில் பண்ணி அதே இடத்துக்கு போய் சாதிக்கலாம். சரி, நீங்க கண்டிப்பான முறையில கேஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கேஸ் டேங்க் லெவாட்டோ டீலர்ட்ட போங்க. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு லெவாட்டோ தான் உண்மையிலேயே நல்லா பண்றாங்க. அவங்ககிட்ட சர்வீஸும் நல்லா இருக்கு. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்னால நமக்கு உடனே சால்வ் பண்ணி தர்றாங்க. சரி ஓகே गाइस, நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை. இதுதான் குமரன் மோட்டார்ஸ் சிவகாசியில. இவங்க தான் வந்து லெவாட்டோவோட ஒரு டீலர்ஷிப் வச்சிருக்காங்க இங்க. இங்க வந்து எல்லா கார்ஸோட சர்வீஸும் பாக்குறாங்க, அதே சமயம் கேஸ் ஃபிட்டிங்கும் பண்றாங்க. இவர் தான் குமரன் மோட்டார்ஸோட ஓனர். குமரன் மோட்டார்ஸ் ஆரம்பிச்சு எத்தனை வருஷமா போய்கிட்டு இருக்கோம்? 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த லெவாட்டோ கேஸ் ஃபிட்டிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ மல்டி கார் சர்வீஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பண்றோம். இவங்க வந்து பெட்ரோல், டீசல் எல்லா வகையான கார்ஸும், அதுவும் பிரீமியம் கார்ஸ் மேக்ஸிமம் பாக்குறாங்க. இதுல வந்து சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்ஸ்னாலும் இவங்க அதுக்கு ஏத்த ஆள் வச்சு இவங்க பார்த்து கொடுக்குறாங்க. இவங்க முக்கியமா பண்றது வந்து மல்டி கார் சர்வீஸ். எவ்வளவு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை வந்து அவங்க டைம் கொடுத்தா ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டா முடிஞ்ச அளவு 100% பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். அது கிட்டத்தட்ட அந்த நான் கம்ப்ளைண்ட் பார்த்த நோட்டே வந்து 5 நோட் எழுதி வச்சிருக்கேன். என்னென்ன கிரிட்டிக்கலா பார்த்த கம்ப்ளைண்ட் எல்லாம். நீங்க கார் சர்வீஸ் பண்ணும்போது எப்பவுமே அவங்களுக்கு தேவை ஒரு டைம். ஏன்னா அந்த டைம் கொடுத்தா மட்டும்தான் அதுல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது எண்டத்தை பார்க்க முடியும். ஏன்னா ஒரு காரால எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு சர்வீஸ் பண்ணி கொடுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மெக்கானிக் வந்து அவங்க எவ்வளவு தூரம் அதை டைம் எடுத்து பார்க்குறாங்களோ அவ்வளோக்களோ வந்து அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணவும் முடியும், சார்ட் அவுட் பண்ண முடியும். சிஎன்ஜின்னு ஒன்று வந்திருக்கு, நாங்கள் சென்னை வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காது சொல்லிடுறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலாக எல்பிஜி சிஸ்டம்ங்கிறது லிக்விடு பெட்ரோலியம் கேஸ். இது பெட்ரோல் வெர்ஷனுக்கு மட்டும் கேஸ் ஃபிட்டிங் பண்ண முடியும். கன்வர்ஷன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இது கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக வந்து இந்தியாவில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்தது சிஎன்ஜி, நார்த் ஃபுல்லாக இருக்குது. கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸு அது வந்து இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு கொஞ்சம் தான், ஆக்சுவலாக சென்னையில் தான் 1-2 வந்திருக்கு. இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேஸ் ஃபிட்டிங் பண்ண முடியும். என்டையர் எல்பிஜிக்கும் சிஎன்ஜிக்கும் கிட்டு வேற, டேங்க் வேற.
சிஸ்டம் வேற. அதனால வந்து எல்பிஜி கன்வர்ஷன் பண்ணதை சிஎன்ஜியில் மாற்றி ஓட்ட முடியுமானா கண்டிப்பாக முடியவே முடியாது. இது கன்வர்ஷன் வேற, அது கன்வர்ஷன் வேற. இப்போ எல்பிஜி பொறுத்தளவு டீசல் வெர்ஷனுக்கு போட முடியாது, ஒன்லி பெட்ரோல் காருக்கு மட்டும் தான் போட முடியும்.